தலைவராக பல நெடுமாறன் அவர்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் யாரும் எதிர்பாராமல் ஜி.கே. மூப்பனார் பெயரை இந்திரா காந்தி அறிவித்தார். காமராஜர் மரணத்துக்கு பின் அவரது ஆதரவாளர்கள் பலர் இந்திரா காந்தியின் பின்னால் சென்றதால் அகில இந்திய அளவில் இந்திரா காந்தியின் செல்வாக்கு உயர்ந்தது. எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திராவுடன் இணைவதா என்று எதிர்ப்பு தெரிவித்து அப்போது ஸ்தாபன காங்கிரசின் தமிழ்நாடு முக்கிய தலைவர்களாக இருந்த ப. ராமச்சந்திரன், குமரி அனந்தன், தண்டாயுதபாணி, கலிவரதன் போன்றவர்கள் காங்கிரஸ் ஓவை தொடர்ந்து நடத்துவோம் என்றார்கள். ஆனால் பின்னாளில் இவர்கள் ஜனதா கட்சியில் ஐக்கியமாயினர். காமராஜர் மறைந்ததால் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திராவை எதிர்த்த தலைவர்கள் ஜனதா கட்சியாக ஓர் அணியில் திரண்டதால் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியும் கரைந்து போய்விட்டது.